எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க கண்ணுங்களா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. மகி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே? கேளுடா. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏன்டா எப்போ பார்த்தாலும் எனக்கு சாப்பாடு தானா? சாப்பிட்டா தானடா பேச முடியும். சரி வாங்க, நான் எல்லாத்துக்கும் எடுத்து வைக்கிறேன், நம்ம சாப்பிட்லாம். ஓ ஆன்ட்டி, சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, ஆன்ட்டி சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு. ஆமாம் ஆமாம், சொன்ன மாதிரி தான் இருக்கு. சாப்பாடு சூப்பர் மகி. அதான் நாங்கள் சொல்லிட்டோம், அப்புறம் ஏன்டா சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். நானும் ஒரு வாட்டி சொன்னேன். ஹாய் மகா அக்கா. ஹாய் யுவன், எங்கே போனேன் இவ்வளோ நேரம்? நான் வெளியே விளையாடிட்டு இருந்தேன். சரி சரி. நீங்கள் ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம், நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். ஆமாம்மா, எல்லோரும் இங்கே தான் இருக்கணும். எல்லாரும் வந்தது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? இந்த சண்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எங்களுக்கும் தான், எனக்கும் தான். நீ என்னடா கோரஸ் படிக்கிட்டு இருக்க? ஏன் நீங்கள் மட்டும்தான் சொல்லுவீங்களோ, நாங்களாம் சொல்ல மாட்டோமோ? சரி சரி. சரி, எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாமா? போகலாம், ஜாலியாக தான் இருக்கும். எல்லாரும் இப்படி சேர்ந்து போகிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல? ஆமாண்டி. அங்கே பாரு, ஐஸ் வண்டி நிற்கிது, ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? ஆமாம், ரொம்ப வெயிலாக இருக்குது. எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும். அந்த அண்ணா அங்கே தான் இருப்பாங்க. என்ன ஃப்ளேவர்ப்பா ஐஸ்கிரீம் வேணும்? எனக்கு சாக்லேட். எனக்கு ஸ்ட்ராபெரி. எனக்கு வெண்ணிலா. எனக்கு டபுள் ஸ்கூப். எனக்கும் டபுள் ஸ்கூப். என்னடா என்னை பார்த்து காப்பி அடிக்கிற? நீங்கள் தான் என்னை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க. டேய், இதெல்லாம் ஒரு சண்டையாடா, சாப்பிடுங்கடா கம்மனு. எனக்கு ஸ்ட்ராபெரி. அம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம்டாக்கண்ணா, நீங்களா சாப்பிடுங்க. சரிம்மா. சிச்சோ, என் ஐஸ்கிரீம் வேறு கீழே விழுந்துருச்சு. உன் மூஞ்சிக்கு டபுள் ஸ்கூப் வேறு இதில். இந்த யுவன், என் ஐஸ்கிரீம் நீ வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. கம்மனு நானும் கீழே போட்டிருக்கணுமோ? நீலாம் கீழே போட்டால் கொடுக்க மாட்டேன்டா. இந்த ஈவினிங் டைம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது சூப்பராக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதா இல்லை ஆளும் இருக்கிறதா? டே கம்மன் இருடா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் லாஸ்ட் வரைக்கும் இப்படியே இருக்கணும். சரி ஓகே, எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாமா? ஓகே. டேய் போதும்டா, லுக் கூட்டது. இங்கே பாருடா. ஸ்மைல் ப்ளீஸ். இந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி பத்திரமா வச்சுக்கலாம். ஆமாம், இது நம்ம ஹாப்பியாக இருந்த சூப்பர் மூமெண்ட். சரி, எல்லாரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போகலாமா? வா, சூப்பர், போகலாமே. கதிரவன், இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தான் ஹாப்பியாக இருக்குது, சொல்ல முடியலையே. இவ்வளோ பக்கத்தில் இருக்க, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டில் குடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தேன்மலை தேக்க. கதிரவன் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் மகி, எல்லாரும் சேர்ந்து வெளியே வந்தது ஹாப்பியாக இருக்குது. நம்ம இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், அங்கே என்னடா சீக்ரெட் மீட்டிங் போயிட்டுருக்கு. சரி வாங்க கிளம்பலாம். சரி மகி, நாங்கள் இப்படியே கிளம்புறோம். நீயும் யுவனும் பார்த்து வீட்டுக்கு போங்க. சரி ஓகே கதிர். இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம், கோயில், ஐஸ்கிரீம், பார்க், சூப்பர் டே இன்னைக்கு. கம்மனு சண்டே இந்த மாதிரி வெளியே வந்துடலாம். ஆமாண்டி, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரப்ப கிரிக்கெட் விளையாடலாம். கண்டிப்பாடா. சரி ஓகே, நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம். ஓகே பாய். பாய் மகி. பாய் யுவன் அண்ட் அக்கா. பாய் கா. பாய் டி. ஓகே பாய். இந்த செலியன் என்ன இன்னும் வரவே இல்லை? அதுதான் மகி, நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஆளையே காணும். கதிர், நம்மக்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? ப்ளீஸ், நான் பேசணும். சரி ஓகே, சொல்லு என்னன்னு. அன்னைக்கு அப்பா வீட்டுக்கு வந்தாங்கல்ல, ஆமாம். அதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சரி ஓகே. நம்ம கல்யாணத்தை பற்றி பேசினாங்கல்ல, ஆமாம். அதுக்கும் சாரி. சரி ஓகே. நீ எதுவும் தப்பாக நினைக்கல? இல்லை எதுவும் நினைக்கல. சரி ஓகே. என்னையும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கில் சேர்த்துக்கிறீங்களா? என்னடி இவ வந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா? தெரியலையேடி. என்ன கதிர் யோசிக்கிற? ஹாய் கதிர். ஹாய் மகி. ஹாய் ஆல்னி. டேய் எருமை, எவ்வளோ நேரமா வர்றதுக்கு? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க என்ன காலங்கத்தால கிரவுண்டில் மீட்டிங் போட்டிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடா, நிலாஷினி நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். என்னடா சொல்ற? அதை தான் கேட்டுட்டு இருந்தா, அதுக்குள்ள நீ வந்துட்ட. எங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஃபீஸாக ஒரு டைரி மில்க். இது ஒரு குழப்பு. தொடச்சுக்குவேன் போடா. அவ்வளோதான், நான் வாங்கி தரேன். இந்தாங்க ஆளுக்கு ஒன்று. நீ எதுவும் நினச்சிக்காத நிலாஷினி, அவன் எப்பயுமே இப்படி தான். கேங்கில் ஒருத்தர் இப்படி பண்ணா இருக்கிறதுல ஜாலியாக இருக்கும்ல? ஆமாம். நிலாஷினி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லு கதிர். நேற்று யாரும் என்னை லைப்ரரி கூப்பிட்டாங்க, அது யாருன்னு தெரியல. அது எங்கள் அப்பாவோட வேலையாக தான் இருக்கும். ஓ அப்படியா, சரி. சோ ட்விஸ்ட்டு பெருசாக இருக்குன்னு பார்த்தேன், சப்புன்னு முடிஞ்சிருச்சு.
ஏன்டா இங்கே படமாக ஓடிக்கிட்டு இருக்கு ட்விஸ்ட்டு சப்புன்னு முடிஞ்சிச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இல்லடா மச்சான் ட்விஸ்ட்டுன்னு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தோம் சரி ஓகே ஹோம்ஒர்க் பண்ண தேவையில்லைன்னு ஜாலியாக இருந்தேன் பாட்டுக்கு பொசுக்குன்னு ட்விஸ்ட் இல்லைன்னா நான் என்ன பண்ணட்டும் உன்னையெல்லாம் வச்சு ஒரு ஊறுகாய் கூட போட முடியாது போடா என்னை வச்சு ஊறுகாய் போடலாமான்னு ரொம்ப அறிவாளி நினைச்சு கிஹி கொஞ்சம் வாய மூடுடா லஞ்ச் நம்ம எல்லாரும் ஒன்றா வந்து சாப்பிடலாம் ஓகேவா கண்டிப்பாக வரேன் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் கதிர் நிறைய உன்னை பற்றி கவலைப்படுறான் நிறைய விஷயத்த உன்கிட்ட இருந்து மறைக்கிறான் அப்படி என்ன விஷயம் இப்போதைக்கு வேண்டாம் டைம் வரப்ப சொல்கிறேன் ஏதோ தப்பாக இருக்கே குட் மார்னிங் ஆல் குட் மார்னிங் மேம் ஓகே மண்டே லீவ் கொடுங்கன்னு யார் போர்டில் எழுதுனது மேம் போர்டுக்கு மண்டே பிடிக்கல போல செலியன் வெளியே போ மேம் தனியாக போனால் அவன் வழி மறந்துடுவான் நானும் போகிறேன் மேம் அதெல்லாம் வேண்டாம் இவங்களை பார்த்தாலே கடுப்பாகுது கதிரவன் உனக்கு என்ன சிரிப்பு செலியன் உன்னை வெளியே போக சொன்னேன் ஓகே மேம் மேம் கெமிஸ்ட்ரி புரிஞ்சிருச்சு அப்படியா அப்படின்னா போர்டில் இருக்கிறதுக்கு பதில் சொல்லு சாரி மேம் செலியன் உள்ளவா டெஸ்ட் எழுதணும் கொஷின் ஒன்னே புரியலை இதில் 3 வேற கேட்டுக்கிட்டு இருக்கா என்கிட்ட கேளு கதிர் நான் சொல்கிறேன் இல்லை வேண்டாம் சரி நம்மகிட்ட எதுவும் கேட்க மாட்டேங்கிறான் டைம் அப் எல்லாரும் ஷீட் கொடுங்க பேப்பர் மேம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் எதுக்கு கொஷினே இப்போ தான் மேம் படிச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் முடியாது பேப்பரை கொடு ஓகே தேங்க்யூ கதிர் லேப் ரெக்கார்ட்லாம் முடிச்சிட்டியா முடிச்சுட்டேன் மஹி உன்னோடது சேர்த்து பிரிண்ட் எடுத்துட்டேன் ரொம்ப தேங்க்ஸ்டா மஹி உன்ட்டு என் லவ் சொல்லணும் ஆனால் அது இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கேட்போம் உன் பார்வையிலே தெரியுது நீ எவ்வளோ அவளை லவ் பண்ணுறேன்னு ஆனால் உன் காதலை நிறைவேற்ற நான் விட மாட்டேன் சரி ஓகே நான் என்னோட பிளேஸ்க்கு போகிறேன் ஓகே மஹி என்ன ஏதோ மெசேஜ் வந்திருக்கு அதில் உனக்கு என் ஃப்ரெண்டு மட்டும்தான் அவன் மனசில் வேற யாரோ இருப்பாங்க இந்த மெசேஜ் யார் பண்ணியிருப்பா என்னடி ஆச்சு உங்களோட ஏதோ கம்பெனி மெசேஜ் ஓகே ஓகே தெரியும் நீ இப்போதைக்கு இதை நம்ப மாட்டேன் சீக்கிரமாக அவன் மனசில் சந்தேகத்தை விதைக்கிறேன் அவள் பார்க்கலனாலும் அவளை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான் கதிர் உன்னோட சிரிப்பு மகளினுக்காக இல்லை எனக்காக மட்டும்தான் இருக்கணும்